வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ராடக்டை சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு அந்த ப்ராடக்டை அப்படி யூஸ் பண்ணாமல் அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம வச்சுட்டு நம்ம ஒரு லோகோ கொடுக்க போகிறோம். இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ தான் இந்த கூகுள் சர்ச் இன்ஜின் நம்மளோட ப்ராடக்ட் ஒரு டூப்ளிகேட் பண்ணாமல் அது நமக்கான ப்ராடக்ட் அப்படின்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோம். ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் இமேஜுக்கு எலிமெண்ட் அப்படிங்கிற மார்க்கெட்டிங்கில் நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது. அது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட் கொஞ்சம் ரத்னஸாகவும் கொஞ்சம் பார்க்க நல்லா டீசெண்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஏகப்பட்ட ப்ராடக்ட் இமேஜ் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இது எதுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினில் இமேஜ் சர்ச் கொடுக்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே அமேசான்லேருந்து எடுத்த ஒரு ப்ராடக்டோட இமேஜ் நம்ம இப்போ பார்த்தது இந்த இமேஜ் தான். ஸோ இது நம்ம எடுத்துக்கிறோம். இதை எடுத்து ஓப்பன் கொடுக்கும்போது அதோட சோர்ஸஸ்லாம் இங்கே காட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இமேஜான சோர்ஸை எல்லாமே இது எடுத்து இங்கே கொடுத்துட்ருக்கோம். அப்போ நம்ம இதிலேருந்து மேனுஃபேக்சர்ஸ் யார் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் எவ்வளோதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு 2317, மீஷோலேயே 317. ஆனால் நம்ம ஒரு வெப்சைட்டில் பார்த்தோம்ல, அவங்க மட்டும் 120 கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி மீஷோவில் இருக்குது, இங்கே 299 இருக்குது. நம்ம எவ்வளோ லாஸ்ட்டாக ப்ரைஸ் போட்டதே சம்திங் 500 சம்திங் தான். பட் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் 3000 இருக்குது. Amazon.inலேயே 3000 இருக்குது. ஓகே ஃப்ளிப்கார்ட்லாம் பேக்ரவுண்ட் இமேஜ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராடக்ட் இமேஜ் மட்டும் அப்படி ஷோ ஆக ஆரம்பிச்சிருது. இது இந்த ப்ராடக்ட்டு மட்டும் இல்லை, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சராக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் இந்த உமன்ஸுக்கெலாம் தெரியும், அவங்க ஷேரியை வேற ஒருத்தவங்க வீடியோ போட்டிருப்பாங்க. அவங்க அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அவங்க ஒரு மார்ஜின் வச்சு ஒரு கஸ்டமரை பிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட இந்த ப்ராடக்ட்டை வாங்கி இவங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்போ கூட அவங்களோட இமேஜை நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மெயின் பேஜ், அவங்களோட இன்ஸ்டாகிராம் மெயின் பேஜை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுஃபேக்சரிங் கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக அந்த இடத்துல அந்த மேனுஃபேக்சருக்கான எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. எல்லாமே தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க்கு தான் காட்டுது. அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி தான் காட்டுது. இந்த இடத்துல நம்ம ரேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு வழி இருக்குது. ஓகே தானே? ஸோ இதனால் நம்ம ப்ராடக்ட் இமேஜை மாற்றுறனால நம்மளோட ப்ராடக்ட்டை அந்தளவுக்கு ஷோ பண்ணுறதுக்கு இங்கே வேலை இருக்காது. அது இல்லாமல் நம்மளோட பிராண்ட் லோகோவே அங்கே கொடுக்குறனால நம்ம வெப்சைட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கேன்வாவில் போய்ட்டு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, எப்படி லோகோ கொடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம கிளிக் ஓவரில் நம்ம கேன்வாசஸ் இருக்குது. கேன்வாசஸில் 1, 2, 3 கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எது வேணால் யூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் நேராக ப்ரோ வெர்ஷனுக்கே உள்ள போய்டும். இப்போ நம்ம கேன்வாலேருந்து எப்படி பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு. நம்ம இன்வெர்ட் எலமெண்ட்லேருந்து ஏகப்பட்ட இமேஜ், ஸ்டாக் இமேஜ் எடுத்துக்கலாம், ஸ்டாக் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக் வீடியோ யூஸ் பண்ணி கூட பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட உங்களுக்கு பிளாக் தேவையான வீடியோ எடுத்துக்கிட்டு அதை யூடியூப்லேயே அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாக் இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு வீடியோஸ், அதாவது நம்ம வீடியோ டைரெக்டாக போட்டோம்னா நம்ம அது எம்பி அதிகமாக இருக்கிறனால பேஜில் விட லேட் ஆகும். நம்ம எம்ப்ராய்ட் பண்ணி நம்ம யூடியூப்போட லிங்க் இங்கே கொடுக்குறனால நம்ம யூடியூப்புக்கு என்கேஜ் அதிகமாகும். அது போக நம்மளோட கண்டென்ட்டும் அதை பற்றி பேசுகிறப்ப உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் எங்கள் கூகுள் சர்ச் இன்ஜினுக்கு. ஸோ இப்போ நம்ம கேன்வாவோட டேஷ்போர்டுக்கு வந்தாச்சு. இதில் ஏகப்பட்ட ப்ரொவர்ஷனை நம்ம இந்த ஃப்ளிக்கோவர் அப்ளிகேஷன்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இங்கே இருக்கும். ஓகே தானே? எல்லாத்துக்கும் இன்ஸ்டாகிராம், யூடியூப் தேவையான எல்லா டெம்ப்ளேட்டு, இல்லை நீங்கள் ஃபைவர், அப்வொர்க் அந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ஸில் நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு லோகோ செஞ்சு தரதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டெம்ப்ளேட்டு, வீடியோ இன்ட்ரடக்ஷன், யூடியூப் வீடியோ இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரி ஏகப்பட்டது இந்த இடத்துலேருந்து நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கிரியேட்டிஷன் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கிரியேட்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுறோம். அப்லோட் ஃபைல் கொடுக்குறோம். அப்லோட் ஃபைல் போனதுக்கப்புறம் நம்மளோட ப்ராடக்ட் இமேஜை இங்கே எடுக்கிறோம். ஸோ இந்த இமேஜை எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்ததுக்கப்புறம் எடிட் இமேஜ் கொடுக்க வேணாம், யூஸிங் நியூ டிசைன் கொடுக்கலாம். ஏன்னா எடிட் இமேஜில் அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமாக வராது. ஸோ நம்ம கொடுக்க போகிறது என்னென்னா யூஸிங் நியூ டிசைன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். கஸ்டம் சைஸும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா
லோகோ சைஸ்லேயே 500x500 கொடுக்கலாம். இதே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஓகே, 500x500 கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது கம்ப்ரஸ் ஆகி நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் இங்கே ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சின்னதாக அந்த மேலே ஒரு வேதிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்லாம் இருக்குல்ல, அதை ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எடிட் கொடுக்கலாம். நம்மளோட இமேஜை எடிட் கொடுத்துட்டு மேஜிக் அரிஸ் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போயிட்டு நம்ம கிளிக் பண்ணி நமக்கு எந்த இடம் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதை எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். நீங்கள் ஏகப்பட்ட ஏஐ அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பெய்டு வெர்ஷனாக இருக்கும், அதில் யூஸ் பண்ண வேணாம். நம்ம இந்த கேன்வாலே ஏகப்பட்ட ஏஐ ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட அந்த இது போச்சு, அதோட அந்த அவங்களோட லிங்க் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எகெயின் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம். இந்த இமேஜ் பேக்ரவுண்டோட ஒயிட் பேக்ரவுண்டோடு இருக்குது. இதுக்கு நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பேக்ரவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். ஃபஸ்ட்டு தான் இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. நீங்கள் இந்த ஃப்ளிக் போகிறப்போ ஒரு க்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதே உங்களுக்கு ஒரு 1 செகண்ட் ஒர்க்கு தான். அதுவே இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதுக்கான ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே எலமெண்டர்லேருந்து நம்ம ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அப்லோட் ஃபைலில் போயிட்டு திரும்ப அந்த இமேஜை கொடுக்குறோம். இது எந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரில. ஓகே, இதிலேருந்து இங்கே வச்சா கூட ப்ராடக்ட் சின்னதாக இருக்கும், இங்கேயும் வைக்க முடியாது. ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ ஒவ்வொரு கேட்டகிரி கீழே நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு வரோம்னா, ஒரு கேட்டகிரினா அந்த கேட்டகிரி கீழே வர எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அதே சேம் பேக்ரவுண்ட் இருந்தால் கொஞ்சம் வெப்சைட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அது மாதிரி இப்போ ஸ்பிரிச்சுவல் மாலானா இந்த பேக்ரவுண்டு, அடுத்து ஷேரி அப்படின்னா அதுக்கேற்ற பேக்ரவுண்டு, ஷேரி கூட மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். நம்ம ஏகப்பட்ட கேட்டகிரி வச்சுருக்கனால இது, ஆனால் நம்ம ஒரே கேட்டகிரி வச்சு பண்ணோன்னா அழகாக சூப்பராக பண்ணிட்டுருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் வெப்சைட் கொஞ்சம் லுக்காக இருக்கும். நான் எப்படி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்ச மாதிரி நீங்கள் அவங்களோட பேக்ரவுண்டை செட் பண்ணி வச்சிங்க. அவங்களோட வெப்சைட் டெம்ப்ளேட் கலருக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கே செட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இதை நான் எப்படி ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து இந்த இமேஜ் செட் இமேஜஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இந்த இமேஜ் அழகாக ஷோ ஆகிடும். ஓகே, பார்க்க ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இது ஒயிட் கலரில் இருக்கனால பேக்ரவுண்ட் இருக்கனால நல்லா இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட லோகோ கொடுக்க போகிறோம். லோகோவுக்கு டெக்ஸ்ட் அப்படி கொடுத்துக்கிறோம். டெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் ஒரு சூப்பரானது உங்களுக்கு தேவையானது நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். நம்ம எல்லா ப்ராடக்ட் கீழேயும் நம்மளோட லோகோ கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணி நம்மளோட சிஸ்டத்தில் வச்சிட்டோன்னா நம்ம அதை அப்லோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு லோகோவை க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ லோகோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபைலில் போயிட்டு க்ரியேட் நியூ எடிஷன் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா லோகோ அப்படிங்கிற 15x15 பிக்சல்ஸ்க்கு வந்துடும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது, டெம்ப்ளேட்ஸே இருக்கும். ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக ப்ரீபில்டு தான். நீங்கள் ட்ராக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஏகப்பட்ட லோகோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணதே இங்கே இருந்தால் க்ரியேட் பண்ணேன். ஸோ இதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எல்லாத்தையும் நான் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ நான் நீமான்னு சொல்லி கொடுத்தேன். ஓகே, அது செலக்ட் ஆச்சு. இதில் நீங்கள் கலர் வேணால் டெக்ஸ்ட் வேணால் இதுக்கு எப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கனெக்டிங் பீப்புள் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கொடுத்துருக்கேன். இந்த கண்டென்ட்டில் நீங்கள் கலர் வேணால் எங்கே வேணால் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் கலர் போட்டுக்கலாம், என்ன கலர் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதானே. ஸோ நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் டவுன்லோட் அந்த லிங்க்கில் போயிட்டு ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் அதை எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் தான் இங்கே வரும், இந்த பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் வரும். ஸோ ட்ரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சிஸ்டத்தில் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இனிமேல் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நம்மளோட லோகோ கொடுக்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடிக்கடி எடுத்து கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட இமேஜுக்கு வரலாம். ஸோ வந்தாச்சு, நம்மளோட ஃபைல் அந்த இடத்துல ஸ்டோர் ஆச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப அகைன் அப்லோடில் போயிட்டு அப்லோட் ஃபைல் கொடுக்குறோம். அப்லோட் ஃபைல் கொடுத்ததுக்கப்புறம்
நம்ம யூஸ் பண்ண அந்த லோகோ இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணியாச்சு, ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்தவொடனே அது டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்டில் நமக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு அதை ஒன்றும் கிடையாது, நம்ம சும்மா ட்ராக் பண்ணி நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த ப்ராடக்ட் இமேஜில் கொடுத்தனால அது இந்த மாதிரி ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அதை சும்மா கீழே கொடுக்கலாம். கீழே கொடுத்துட்டு அதை எந்த அளவுக்கு வேணாலும் நம்ம சின்னதாக மாற்றிக்கலாம். ஸோ நம்ம லோகோ ரொம்ப சின்னதாக கூட வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். இல்லை மேலே கூட எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல கூட ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் இமேஜை கூட கீழே தட்டி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட லோகோ எப்போதுமே எல்லா ப்ராடக்ட்லையும் ஷோ ஆரம்பிச்சிடும். ஸோ ஓகே, ஒரு இமேஜ் நமக்கு கிடச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை நம்ம ஷேர் கொடுக்குறோம். ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோடில் கம்ப்ரஸ் ஃபைலாக கொடுக்கலாம். இல்லை நம்ம பிஎன்ஜி ஃபைலாகவும் இருக்குது, நம்ம ஏகப்பட்ட ஃபைலாக கொடுக்கலாம். இப்போ பிஎன்ஜி ஃபைல் தான் சஜஷன் ஃபார் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். சைஸ் குவாலிட்டி கூட நம்ம ஃபுல்லாக வச்சுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட்லாம் வேணாம், இதே போதும், நம்ம டவுன்லோட் கொடுத்துடலாம். ஸோ இது டவுன்லோடாக ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப அந்த பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் இருக்க வேணாம், இந்த ப்ராடக்டோட இமேஜை மட்டும் டெலிட் பண்ணிடுவோம். டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திரும்ப அப்லோட் ஃபைலில் போயிட்டு நம்ம அடுத்த இமேஜை எடுக்கிறோம். நம்ம ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு ஓன் பண்ணிகிட்டு இருக்க வேணாம். ஸோ நம்ம இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டோட இமேஜ் இந்த இருக்குது. ஸோ இது ஜஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்டை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும், நமக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஸோ இதை நம்ம இமேஜ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ப்ராடக்ட் இமேஜ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஒன்று இப்போ ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ரிமூவ் கொடுத்தோன்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். சிம்பிள் வேலை. நம்ம அந்த ஒரு சின்ன லோகோ வச்சுட்டு அந்த பேக்ரவுண்டை வச்சுட்டு நம்ம திரும்ப நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பேக்ரவுண்டில் இமேஜை ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு இமேஜ் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் ஷேர் கொடுத்து டவுன்லோடில் போயிட்டு பிஎன்ஜி ஃபைலில் ஃபுல் வித்து கொடுத்து டவுன்லோட் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு இருக்க இன்னொரு இமேஜையும் அப்லோட் கொடுத்துட்டு அப்லோட் ஃபைலில் போயிட்டு இருக்க ஒரே இமேஜ் எது அப்படின்னா இந்த இமேஜ், இதை மட்டும் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுக்குறோம். இதே வேணால் டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஓப்பன் ஆனவுடனே இதை ட்ராக் பண்ணுறோம், தேவையான வித்துக்கு வச்சுக்கிறோம். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் அகைன் கொடுக்குறோம். ஸோ ப்ராடக்ட் அழகாக ஷோ ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷேர் கொடுத்துட்டு டவுன்லோடில் போயிட்டு பிஎன்ஜி ஃபைலில் ஃபுல் வித்து கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்றோம். ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு தேவையான 3 இமேஜ் நமக்கு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எப்படி நம்மளோட வெப்சைட்டில் அப்லோட் பண்ணுறது, அதுக்கு எந்த மாதிரியான கான்டெக்ட் எழுதுறது, எந்த மாதிரியான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் எழுதுறது, ப்ராடக்ட் இமேஜு, அப்புறம் டேகு, அப்புறம் ஸ்லக்கு, அப்புறம் ப்ராடக்டோட மெயின் ஹைலைட்ஸ் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இப்படி தான் நம்ம ப்ராடக்ட் இமேஜை ஆட் பண்ணணும். எகெயின் ஒரு 3-4 ப்ராடக்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறனோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்லித்தரேன். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ. கலைவத்தில் தலை சிறந்தவன், திசை எட்டு புகழ் கொண்டவன்,